Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? நல்லா புரியுதா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th 4th சாப்டர் தான். இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி தான் பார்க்க போறோம். இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி கஷ்டம் அப்படின்னு நினைச்சிடாத. ஜஸ்ட் நமக்கு வேல்யூ தெரிஞ்சாவே போதும். sin 30, sin 60, sin 45, அதே மாதிரி cos 30, cos இந்த வேல்யூல நல்லா தெரிஞ்சாவே இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ரொம்ப 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 ஈஸி சாமி. சரி, இன்னைக்கு நம்ம பாருங்க எக்ஸாம்பிள் 412ல செகண்ட் சம் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 412ல செகண்ட் சம் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே இல்லை. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 சீக்கண்ட காசா மாத்தணும். இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அப்ப இதை நம்ம கொடுத்துருக்கிற கணக்கை ஏன்னு எடுத்துங்க. அப்ப ஏ ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2. இந்த சீக்கண்ட் இன்வர்ஸை நீக்கிறதுக்காக போத் சைடு சீக்கண்ட சேர்த்து, இங்க சீக்கண்ட் சேர்த்துனா சீக்கண்ட் ஏ, இங்க சீக்கனை சேர்த்துனா சீக்கனும் சீக்கண்ட் இன்வர்ஸ் அடிபட்டு போய் -2. இல்ல எனக்கு ஒரு புரியலைன்னா இந்த சீக்கன் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சுன்னா சீக்கன். அப்ப சீக்கன் ஏ ஈக்குவல் டு -2. சீக்கன் அப்படிங்கிறது என்ன? காசுடைய ரெசிப்ரோக்கல். இந்த -2 அப்படின்னா இதுக்கும் கீழே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இதை ரெசிப்ரோக்கலா மாத்தும் போது காஸ் ஏ, இதை ரெசிப்ரோக்கலா மாத்தும் போது -1/2. புரியுதா தங்கம்? கொடுத்துருக்கிற கணக்கை ஏன்னு எடுத்துக்கோ. சீக்கன் இன்வர்ஸ் அந்த சைடு போச்சுன்னா சீக்கன் ஏ ஈக்குவல் டு -2. சீக்கன் காசோடைய ரெசிப்ரோக்கல். அப்ப சீக்கனை காசா மாத்தும் போது இது ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப -2 அப்படிங்கிறது -1/2ன்னு வந்துடும். இப்ப இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன் பாரு. 30, 60, 90. 30க்கு ஆப்போசிட் 1, 60க்கு ஆப்போசிட் √3, 90க்கு ஆப்போசிட் 2 தங்கம். 1, 2, √3 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பேர் 1ல கை வச்சுக்கோ. இப்ப காஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் adjacent side by hypotenuse. அப்ப எந்த டிகிரி? 60 டிகிரி எடுத்தா தான் adjacent sideல 1 இருக்கும், hypotenuse 2 இருக்கும். அப்ப cos 60 தான் நமக்கு 1/2. புரியுதா கண்ணு? ஆனா இங்க மைனஸ் இருக்கு. அப்ப therefore இந்த 60ங்கிற ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்ப இந்த 60ங்கிற ஆங்கிளை நான் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு மாத்தணும். அப்பதான் எனக்கு மைனஸ் வரும். ஏன்னா காஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப therefore cos 60 1/2 அப்படின்னா இந்த 60ய செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு மாத்தணும். அப்ப cos ஆஃப் 180 - 60 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, உனக்கு வெரிஃபை பண்ணி நானே சொல்லிப்படுறேன். இது 180 - 60னா செகண்ட் குவாட்ரண்ட் தான் சாமி. செகண்ட் குவாட்ரண்ட்ல காசுடைய குறி மைனஸ். cos 180 ஓட சேரும் போது மாறாது. அப்ப cos 60, அப்ப -1/2. புரியுதா கண்ணு? இங்க cos 60 1/2. புரியுதா? இது பாசிட்டிவ், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். நமக்கு இங்க மைனஸ் இருக்குது. அப்ப இந்த 60ய செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு மாத்தணும். அப்ப cos ஆஃப் 180 - 60ன்னு எழுதலாம். அது நம்ம போட்டது சரியானு கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். பாரு, செகண்ட் குவாட்ரண்ட் காசுடைய சிம்பிள் மைனஸ். cos 180 ஓட சேரும்போது மாறாம காசா தான் வரும் 60. அப்ப -1/2 வந்துருச்சா? அப்ப therefore நமக்கு இதுதான் ஆன்சர். அப்ப காசுக்குள்ள 180 - 60னா என்னன்னு எழுதலாம்? 120ன்னு எழுதலாம். அப்ப -1/2 வந்துடும். அப்ப இந்த 120ய cos 2π/3ன்னு எழுதலாம். π/3னா 60. 60 2ஆல பெருக்குனா 120. புரியுதா தங்கம்? 180 - 60 120. அப்ப therefore cos 2π/3 equal to -1/2. இப்ப புரிஞ்சுதா? அப்ப hence நமக்கான ஆன்சர் என்ன? இங்க பாருங்க, cos A equal to -1/2. அப்ப ஏங்கிற ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு தானே? அப்ப ஏங்கிற ஆங்கிள் என்னவா இருக்கணும்? 2π/3 இருக்கணும். அப்ப 2π/3 belongs to 0, π -π/2. அதாவது 0 to πல எல்லா வேல்யூவும் வரலாம், எக்ஸப்ட் எதை தவிர? π/2 தவிர. ஏன்னா cos π/2 0, அப்ப secant π/2 இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுதா கண்ணு? இதுல ஒண்ணுமே கிடையாது சாமி. கொடுத்துருக்கிற கணக்கை ஏன்னு எடு. சீக்கன் இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா சீக்கன் ஏ,
சீக்கனை காசா மாத்து. அப்ப -1/2. காஸ் 60 1/2. இங்க மைனஸ் வருதுனால இந்த 60 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும். அதனால ஏன்னா காஸ் ஈவன் ஃபங்க்ஷன், அப்படியே மைனஸை உள்ள கொண்டு போய் -60ன்னு சொல்லக்கூடாது. -60ன்னு போட்டீங்கன்னா இதுல வராது, இந்த ரேஞ்சில். நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்ப தேர்ஃபோர் இது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு மாத்தணும்னா நம்ம இதை 180ல இருந்து கழிக்கணும். அப்ப காஸ் 180 - 60 தான் நமக்கு -1/2. புரியுதா கண்ணு? பாரு, -1/2. அப்ப தேர்ஃபோர் காஸ் 120 ஈக்குவல் டு -1/2. இந்த 120 காசு 2π/3ன்னு எழுதலாம். இது 60, 2 120. அப்ப தேர்ஃபோர் ஏங்கிற ஆங்கிள் நமக்கு என்ன? 2π/3. இப்ப நான் சொல்றது புரிஞ்சுதா? ஹென்ஸ் ஏ ஈக்குவல் டு 2π/3 பிலாங்ஸ் டு 0, π -π/2. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் கண்ணு. பாருங்க, ஏ தான் நம்ம கணக்கு. அப்ப இந்த கணக்குடைய வேல்யூ 2π/3. புரிஞ்சுதா? புரியல அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ.